70 நாளைக்கு முன்னாடி உலகமே பதட்டத்துல உறைந்து போன தருணம். அது என்னதுன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற அந்த மோதல் தான். அந்த மோதலுங்கிறது இன்னையோட பார்த்தீங்கன்னா 58 நாட்களை கடந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அது தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன புது செய்தி இதுல இருந்து பார்க்க போறோம் அப்படின்னா, போர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சா, இல்ல மாறா போர் இன்னும் தொடங்கவே இல்லையா என்பதை பார்த்தீங்கன்னா நம்ம உண்மையா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோவில் நம்ம புதுசாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் மேலே சொன்னது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இன்று மோதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நடக்கலை. ஆனால் அதிகாலையில் நடந்த சம்பவங்கள் தான் பார்த்தீங்கன்னா உங்களை அதிர வைக்கிற மாதிரி ஒரு சம்பவங்கிறது நடந்திருக்கு. உங்களை மட்டும் இல்லாமல் இந்த நாட்டையே அதிர வைக்கிற மாதிரி பெரிய ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. இந்த ஹர்முஸ் நீரிழையில் 2 கப்பல்களை பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் சைட்லேருந்து அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மாறாக நம்ம அமெரிக்கா பார்த்தீங்கன்னா 2 விமான தாங்கி கப்பல்களை இப்போதைக்கு களமிறக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இருக்காருல்ல, அவரு பேச்சுவார்த்தை குழுவை பாகிஸ்தானுக்கு அனுப்புறதா இருந்ததை பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அதை பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் ஒரு வேளை இந்த அமைதி பேச்சுவார்த்தைங்கிறது நிறுத்தப்பட்டால் அடுத்து என்ன நடக்கும்? போரா இல்லை சமாதானமா? அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோங்கிறது புரியும். ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படியே சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக்கு பேச்சுவார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறுத்தமாயிருக்கு. அதை பற்றி நம்ம முழுசாக பார்க்கலாம். எதனால இந்த பேச்சுவார்த்தைங்கிறது நிறுத்தினாங்க, எந்தெந்த நாடுகளுக்கான இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் போர் மீண்டும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு தொடங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்ல இப்போ முழுசாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா நம்ம அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர் இப்போ நம்ம ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த அமைதி பேச்சுவார்த்தைக்கு 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேச்சுவார்த்தைங்கிறது நம்ம பாகிஸ்தானில் நடக்கிறதா இருந்துச்சு. அதுக்காக தனது குழுவா பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு அனுப்புறதா ஒரு பிளான் வச்சிருந்தாங்க. ஆனால் கடைசி நேரத்தில் இந்த பயணத்தை பார்த்தீங்கன்னா ரத்து செஞ்சுருக்காங்க. நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், இந்த 2 நாடுகளுக்கும் பேச்சுங்கிறது இப்போ இந்த அமைதி பேச்சுங்கிறது நடக்கலையே, போர் அடுத்து வெடிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பதறது எனக்கு புரியுது. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் தந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதனால போர்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக மீண்டும் தொடங்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தெளிவாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 18 மணி நேரம் பயணம் செஞ்சு அங்க பேச ஒண்ணும் இல்லாம உட்கார்ந்து இருக்கிறதுல அர்த்தமே இல்லாம இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இப்போ செகண்ட் டாபிக்கா ஈரானுடைய புதிய சமாதான முன்மொழிவு நிராகரிப்பு. அவங்க அனுப்பின இப்போ எப்படி சொல்றது, அவங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கட்டுப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றது முன்மொழி இது பாத்தீங்கன்னா அவங்க அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அவங்க நிராகரிச்சிருக்காங்க. அது யார் நிராகரிச்சா அப்படிங்கிறத இப்போ 2வது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த ட்ரம்ப் இந்த பயணத்தை ரத்து செஞ்சார்ல, அதுலேருந்து கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ஈரான் பார்த்தீங்கன்னா அவங்களோட புதிய சமாதான முன்மொழிவை பார்த்தீங்கன்னா அனுப்பி இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு செய்தி கிடைச்சிருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டை விட மிக சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அமெரிக்கா சைட்ல இருந்து இது பார்த்தீங்கன்னா இன்னும் போதவில்லை அப்படின்ற ஒரு காரணத்தால அதையும் பார்த்தீங்கன்னா நிராகரிச்சிருக்காங்க ட்ரம்ப். அடுத்தது 3வது பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அமெரிக்கா கடற்படை நடவடிக்கைகள் என்னென்ன இப்போதைக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈரான் கப்பல்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கப்பல்களை மடக்கிட்டு இருக்காங்களே, இவங்க மடக்கிறதா இருக்கட்டும் இல்லை அமெரிக்கா மடக்கிறதா இருக்கட்டும், அதை பற்றி இப்போ 3வது பாயிண்ட்ல இப்போ நம்ம 1 by 1 இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஃபர்ஸ்டா அமெரிக்காவோட சென்ட்ரல் கமாண்ட் இதை பார்த்தீங்கன்னா சென்காம் சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அரபிய கடல்ல ஈரான் இணைப்பு கொண்ட கப்பலை பார்த்தீங்கன்னா மடக்கியிருக்காங்க. இவங்க மடக்கியிருக்காங்களே, இந்த கப்பலோட பேர் என்ன, எதனால இவங்க
மடக்கி இருக்காங்க அப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இவங்க மடக்கின கப்பல் பேர் பார்த்தீங்கன்னா MV7 இந்த கப்பல் பேர். அடுத்தது இந்த கப்பல் இப்போ மடக்கி இருக்காங்களா, இந்த கப்பலை எந்த குற்றச்சாட்டில் இவங்க மடக்கி இருக்காங்க அப்படின்னு இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஈரானோட நிழல் கடற்படை ஷேடோ ஃபில்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஈரான் இருக்காங்களே அவங்க மில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள எரிபொருட்களாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், எரிவாயு பொருட்களாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா கடத்தியதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு தெரியாமல் இதை கடத்தி கொண்டு போனால நாங்கள் மடக்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. இப்போ டோட்டலாக நம்ம அரபிக்கடலில் இப்போ ஈரானோட கப்பல்களை டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19 கப்பல்கள் மீது பார்த்தீங்கன்னா புதிய பொருளாதார தடைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு விதிச்சிருக்காங்க. இப்போ அவங்க இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது இப்போ அவங்க ஈரானோட கப்பல் பார்த்தீங்கன்னா 19 கப்பல்களை பார்த்தீங்கன்னா அவங்க மடக்கி பிடிச்சிருக்காங்க அப்படின்னு. அடுத்தது 4th டாபிக் என்னன்னா ஈரானோட நிலைப்பாடு என்ன. இப்போ இந்த கப்பல்களை அவங்க முற்றுகையிட்டு பிடிக்கிறாங்களே அமெரிக்கா சைட்லேருந்து, அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா முற்றுகையை முதல்ல நீங்கள் நீக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா ஈரானோட ஜனாதிபதியான மசூத் பென்கிஷான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அச்சுறுத்தல்களாக இருக்கட்டும் இல்லை இந்த அழுத்தங்களாக இருக்கட்டும் இந்த முற்றுகையில் கீழ் பேச்சுவார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் உடன்பட மாட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சைட்லேருந்து ஈரான் சைட்லேருந்து ஈரான் ஜனாதிபதி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவங்கிறது தெளிவாக எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ஈரான் துறைமுகங்கள் மீதான இந்த முற்றுகையை பார்த்தீங்கன்னா நீங்கள் நீக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சைட்லேருந்து அவர் வலியுறுத்தல்கள் வச்சிருக்காரு. இப்போ 5வது டாபிக் என்னன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக். இது என்ன முக்கியமான டாபிக்னா இந்த ஹர்முஸ் நீரிணை இருக்குல்ல, இதில் எதனால இந்த முக்கியமான மோதல்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு முக்கியமான மோதல் புள்ளிகளாக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா இப்போ அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்டா இந்த இரு தரப்பிற்கும் இடையே தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த ஹர்முஸ் நீரிணை. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான முக்கியமான ஒரு பிரச்சனையா இப்போதைக்கு நின்று இருக்கு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்டா ஈரானோட நடவடிக்கைகள் என்ன இந்த ஹர்முஸ் கால்வாயில அப்படிங்கிறத இப்போ ஃபர்ஸ்டா பார்த்துடலாம். ஈரான் பார்த்தீங்கன்னா ஈரானோட புரட்சி காவல் படை இந்த ஹர்முஸ் நீரிணையில 2 கப்பல்களை பார்த்தீங்கன்னா அவங்க கைப்பற்றி இருக்காங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி இந்த 2 கப்பல்கள் பேருங்கிறது பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கா மற்றும் எப்படோமெடாஸ் இந்த 2 கப்பல்களை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க கைப்பற்றி இருக்காங்க அப்படின்னு அஃபிஷியலா அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்தது அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இப்போ அடுத்தது பார்க்கலாம். இந்த ஹர்முஸ் கால்வாயை வச்சு அமெரிக்காவோட நிலைப்பாடு என்னவா இருக்கு அப்படிங்கிறத இப்போ அடுத்ததா நம்ம பார்க்கலாம். இந்த ஈரானிய மடங்கு அந்த ஈரானியோட அந்த கப்பல்லாம் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கன்னி வெடிகள் அப்படி இன்கேஸ் கன்னி வெடிகள் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டுங்கிறது இருந்துச்சுன்னா யார் சொல்கிறாங்கன்னா இந்த அமெரிக்க படை இருக்குல்ல அவங்களுக்கு அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா சுட்டு கொல்ல உத்தரவுங்கிறது நேற்று பார்த்தீங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் சைட்லேருந்து அவங்க தந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் 3 அமெரிக்க விமான தாங்கி கப்பல்கள் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கில் இப்போதைக்கு அமெரிக்கா சைட்லேருந்து ஏதாச்சும் பிரச்சனை ஃபியூச்சரில் வந்துச்சுன்னா அது தாங்கறதுக்காக இப்போதைக்கு நிற்க வச்சுருக்காங்க. அடுத்தது 6வது டாபிக் என்னன்னா ஈரான் வான்வெளி பாதுகாப்பு இருக்குல்ல அங்கே பார்த்தீங்கன்னா ஈரான் நாட்டுக்குள்ள ஒரு துப்பாக்கி சூடுங்கிறது நடத்தியிருக்காங்க. எங்கன்னா நம்ம தெஹ்ரான் இருக்குல்ல அங்கே தான். அது யார் நடத்துனா எதனால அந்த வான் பாதுகாப்பு அந்த இது இருக்குல்ல சைரன் அது எதுக்காக இந்த எச்சரிக்கை மணி கொடுத்துருக்கு, நம்ம இஸ்ரேல் சைட்லேருந்து அவங்க தாக்கியிருக்காங்களா இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்த்தீங்கன்னா 6வது டாப்பிக்கை இப்போ நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். முதல்ல இந்த தெஹ்ரான் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா வான் பாதுகாப்பு துப்பாக்கி சூடு ஒளி பார்த்தீங்கன்னா கேட்டதா ஈரான் மீடியா செய்திகள் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க வெளியிட்டிருக்காங்க. இதற்கு என்ன காரணம் என்பதை பார்த்தீங்கன்னா உடனே இப்போ நம்ம ஈரான் சைட்லேருந்து இதுக்கு என்ன காரணத்தால் இந்த சவுண்டு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க தெளிவுபடுத்தாமலே இருக்காங்க. ஆனாலும் இன்கேஸ் இப்போ இஸ்ரேல் தான் சுற்றுப்பாங்க அப்படின்னு நினச்சி அவங்க மேலே ஏதாச்சும் ஈரான் தாக்குதலும் நடத்த போகிறாங்க அப்படின்னு அவங்க பயந்தோ இல்லை
அவங்க செயலருக்கு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா ஈரானை தாக்குதலுங்கிறது நடத்தவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பாதுகாப்பு அதிகாரி இருப்பாங்களே அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ 7th பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இரு தரப்பிலும் பார்த்தீங்கன்னா பதட்டமான ஒரு வாக்குவாதங்கிறது போயிட்டு இருக்கு. இப்போ இவங்க அவங்க நாடை பற்றி எதாவது சொன்னாங்கன்னா அவங்க அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க நாடை பற்றி அவங்களும் சொல்கிறாங்க. என்னென்ன அவங்க 2 நாடுகளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ 7th பாயிண்டில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டாக நம்ம டொனால்ட் ட்ரம்ப் தான். அவரோட இது இருக்குல்ல சோசியல் மீடியா, ட்ரம்ப் ட்ரூத் அப்படிங்கிற சோசியல் மீடியாவில் அவர் ஒரு போஸ்ட்டுங்கிறது போட்டிருக்காரு. போஸ்ட்டை விட ட்விட்டுங்கிறது அவர் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களிடம் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அனைத்து நேரமும் இப்போதைக்கு எங்கள்கிட்ட தான் இருக்குது, ஆனால் அதுவே ஈரானிடம் பார்த்தீங்கன்னா அது இல்லை அப்படின்னு கடிகாரம் இருக்குல்ல அது பார்த்தீங்கன்னா துடித்து கொண்டே இருக்கிறது ஈரானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரூத் சோஷியல் மீடியா இருக்குல்ல அதில் இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுங்கிறது அவர் போட்டிருக்காரு. அதுக்கு ஈரான் சைட்லேருந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஈரானோட தலைமை எல்லாம் சேர்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரே கடவுள், ஒரே நாடு, ஒரே தலைவர், ஒரே பாதை, அது நமது உயிரினும் மேலான ஈரானின் வெற்றிக்கான பாதையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான் சைட்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போது நான் இந்த செய்திங்கிறது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ உங்களுக்கு புரியலனாலும் சரிதான். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போதைக்கு என்ன நிலவரம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போதைக்கு இந்த போர் நிலைங்கிறது எப்படி போயிட்டுருக்குன்னா, போர் பார்த்தீங்கன்னா எதுவும் நடைபெறவில்லை. போர் நிறுத்தங்கிறது இப்போவும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, போர் நிறுத்தங்கிறது இப்போவும் பார்த்தீங்கன்னா நீடிக்கப்பட்டு உள்ளது. அடுத்தது மோதலின் நாள். இன்னையோட இந்த போர் ஆரம்பித்து 58வது நாளை பார்த்தீங்கன்னா கடந்து இன்னியும் போயிட்டுருக்கு. 58 நாள்னா 2 மாதத்துக்கு மேலே. இப்போ 58 நாள் இன்னும் 2 நாள் போச்சுன்னா 2 மாதங்கிறது ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கடற்படை மோதல். அது என்னன்னா இது பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து தான் இருக்குது. இந்த கப்பலை மடக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல அங்கே இருக்கிற இந்த பதட்டமான சூழ்நிலையாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் தொடர்ந்து தான் போயிட்டுருக்கு. அடுத்தது இந்த ஹர்முஸ் நீரிணை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது? நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இந்த ஹர்முஸ் நீரிணைங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னும் ஈரானோட கட்டுப்பாட்டில் தான் இன்னும் அவங்க வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கா இருக்காங்களே அவங்க ஈரானோட துறைமுகத்தை இப்போ முற்றுகைங்கிறது வச்சுருக்காங்களே அது அவங்க எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த முற்றுகைங்கிறது இன்னும் அமெரிக்கா சைட்லேருந்து அது தொடர்ந்து தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு சுருக்கமாக நான் சொல்லியிருப்பேன் நான் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட் டாப்பிக்காக இப்போது ஃப்யூச்சரில் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது இருக்குது. எதிர்காலத்தில் இந்த மாதிரி வாய்ப்புகள் நடக்கும், அவங்க கூட பேசுவாங்க அப்படிங்கிறத நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தோன்றது உங்கள்கிட்ட நான் ஒரு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டாக அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தையை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஆனாலும் அமெரிக்கா இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா 2 முனையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை தொடருவாங்க. அது என்ன 2 முனையிலேருந்து அழுத்துறாங்க அப்படின்னா, ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கடற்படை நடவடிக்கைகள் இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா அது ஒன்று அவங்க பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ராஜதந்திர மத்தியஸ்தனம் இருக்குல்ல அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அழுத்தத்தை கண்டிப்பாக ஈரான் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க இந்த ஓமனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யாவாக இருக்கட்டும், அந்த நாடுகளுக்கு போயிட்டு அங்கே ஒரு பேச்சுவார்த்தைங்கிறது நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இது பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கோன்னு நான் மறந்துட்டேன். இப்போது ஈரான் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கைங்கிறது கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு புதிய தாக்குதலுங்கிறது நடந்தால் அதுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரான் சைட்லேருந்து அவங்க ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இப்போதைக்கு வச்சுருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த நியூஸுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்தது எனக்கு இப்போது இந்த நியூஸ் கேட்டிருப்பீங்களா, இதை பற்றின கேள்விகள் பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட இப்போ சிலவற்றை கேட்குறேன். இன்று நம்ம பார்த்த இந்த நியூஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவும் ஈரானும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடங்காத போரில் இப்போதைக்கு 2 பேரும் பிரச்சனைங்கிறது போயிட்டுருக்காங்க. இதனால இந்த உலகமே பார்த்தீங்கன்னா விளிம்பில் நின்றுருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கப்பல்
மடக்குவதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த போக்குவரத்தை மடக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த ட்ரம்ப்போட இந்த ஒரு எச்சரிக்கையான ட்விட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்கு. ஆனாலும் என்னத்தான் இவ்வளோ பெரிய விஷயங்கிறது நடந்தாலும் இரு தரப்பிலும் பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்கும் முழு அளவிலான போருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்கலை. ஆனால் இந்த ஹர்முஸ் கால்வாய் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மணித்துளியும் இந்த உலகத்தில் எரிசக்தி பாதையின் எதிர்காலமே பார்த்தீங்கன்னா மாற்றக்கூடியதா இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அங்கே என்ன நடக்கும், ஏதாச்சும் ஒரு பெரிய சம்பவம் நடந்துருச்சுன்னா அந்த சம்பவங்களே பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை மாற்றக்கூடியதா அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த செய்தி நான் சொன்னல, இந்த செய்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமானதா இருந்தால் என்ன செய்யணும், நீங்கள் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் மட்டும்தான். என்னென்னா, ஒன்று நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் 2வது இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா. 3வது கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது என்ன நடக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓகேங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த போரை பற்றி உங்கள் கருத்து அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த போர் சமாதானத்தில் முடியுமா, இல்லை இந்த போர் 3ஆம் உலக போராக வெடிக்குமா அப்படிங்கிறதையும் கீழே இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் இவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் நம்ம இந்த வீடியோக்கு ஒரு லைக்ங்கிறது கொடுத்துருங்க, சரிங்களா. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.